புள்ள லட்டா இல்ல லட்டு இல்ல பீ உருண்டை. தா புடி 3 கிலோ தின்னு வை, சும்மா பாத்ரூம்ல பர்ன்னு போவோம். மானங்கட்டவனே, இந்த லட்டு மகாராஜாவோட பீ மாதிரி இருக்கு. டேய் மகாராஜா பீருடா, உன் மூஞ்சில அடிச்சுட்டே போய் மூஞ்ச கழுவுடா போடா. சிலுக்கு டுன்டுன் வந்துட்டா, சிலுக்கு டுன்டுன் வந்துட்டா. லட்டுக்கு தின்னா கீழே எல்லாரும் வாங்க. டுன் 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 டுன். இங்கே பாரு டுன்டுனே, மகாராஜாவுக்கு காது குத்து. ஒரு என்னது மகாராஜா காது குத்தா? மகாராஜா சின்ன குழந்தை இல்லையே. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பாத்தீங்களா, பீ 50 லட்ட பார்சல் கட்டிட்டு அரண்மனைக்கு வந்து சேரு. பழைய பாக்கிலாம் இருந்தா நாளைக்கு முடிச்சுக்கலாம், சரியா? மனசுல வச்சுக்காதே, வந்துடுறே. என்னது டீயா? என் மாமா மகாராஜா பார்த்தா அவ்வளவுதான்டா. தலைவா, ஜட்டி கிழிஞ்சு முட்டி வரைக்கும் ஆய் வந்துருச்சு தலைவா. ஏன்டா அவன் கொடுத்த லட்டு எது தின்னியா? முட்டை வைக்கலாய் வர சொல்ற சொல்றா. 2 மணிக்கு லட்டுல என்னத்தையே கலக்குறாளேவ. சுக்கி, அந்த நாய் பீயவும் மூக்கு பொடியும் எடுத்துட்டு வாடி. ஓ, அதனாலதான் பீமுக்கு சக்தி வருதா? மூக்கு பொடி பீயும் படுனால பாவம் பாவம் பீமு தின்னுட்டு இருக்கிறான். இதை எடுத்துட்டு வரண்டி தாய் கழுவி. தாய் கழுவி, இந்தாடி மூக்கு பொடி, இந்த நாய் பீ. இந்த தலைவா, அவன் நாய் பீய கலக்குறா. இது என்னமோ நமக்கு சரியா படல. நான் அப்பயே சொன்னேன் இது லட்டுல பீடான்னு, கேட்டீங்களா? நாய் பீயோ அது கிர்மாடாவோட பீயோ, அத கலந்து பார்த்து லட்ட ருசிச்சிட வேண்டியதுதான்டா. கிருமாடா அது பீயலாம வரும் அந்த